குவாண்டம் கணினி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பாரம்பரிய சூப்பர் கம்ப்யூட்டர்களால் கூட தீர்க்க முடியாத மிகவும் சிக்கலான பிரச்சினைகளை குவாண்டம் இயக்கவியல் விதிகளை பயன்படுத்தி தீர்க்கும் ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பம். தகவல்களை இரும பிட்களில் செயலாக்கும் பாரம்பரிய கணினிகளைப் போலல்லாமல், குவாண்டம் கணினிகள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்கக்கூடிய கியூபிட்களை பயன்படுத்துகின்றன. முக்கிய குவாண்டம் கோட்பாடுகள். குவாண்டம் கணினிகள் 3 முக்கிய நிகழ்வுகளிலிருந்து தங்கள் ஆற்றலை பெறுகின்றன. மேற்பொருந்தல். ஒரு கியூபிட் என்பது ஒன்று 0வாகவோ அல்லது 1 ஆகவோ அல்லது இரண்டின் சிக்கலான கலவையையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தலாம். இது கணினி ஒரே நேரத்தில் ஏராளமான சாத்தியக்கூறுகளை செயலாக்க அனுமதிக்கிறது. சிக்கல் நிலை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கியூபிட்கள் இணைக்கப்படலாம். இதன் மூலம் ஒன்றின் நிலை தூரத்தை பொருட்படுத்தாமல் மற்றொன்றை உடனடியாக பாதிக்கும். இந்த இணைப்பு கணக்கீட்டுத் திறலை பெருமளவில் அதிகரிக்க அனுமதிக்கிறது. குறுக்கீடு. கடலில் உள்ள அலைகளைப் போல குவாண்டம் நிலைகள் ஒன்றையொன்று வலுவூட்டவோ அல்லது ஆக்கப்பூர்வமானது அல்லது ஒன்றையொன்று ரத்து செய்யவோ முடியும். குவாண்டம் நெறிமுறைகள் இதை தவறான பதில்களை ரத்து செய்யவும் சரியான பதிலை பெருக்கவும் பயன்படுத்துகின்றன. நமக்கு அது ஏன் தேவைப்படுகிறது? குவாண்டம் கணினிகள் பெருக்கல் சிக்கலத்தன்மை கொண்ட பிரச்சினைகளில் சிறந்து விளங்குகின்றன. அவையாவன: மருந்து கண்டுபிடிப்பு, புதிய சிகிச்சைகளை கண்டறிய அணு மட்டத்தில் மூலக்கூறுகளின் நடத்தையை உருவகப்படுத்துதல். பொருள் அறிவியல், அதிக செயல்திறன் மிக்க மின்கலங்கள் அல்லது மீக்கடத்திகளை வடிவமைத்தல். சைபர் பாதுகாப்பு, தற்போதைய குறியாக்கத்தை RSA போன்ற உடைப்பது அல்லது புதிய குவாண்டம் உறுதியான பாதுகாப்பை உருவாக்குவது. உகந்தமாக்குதல், பிரம்மாண்டமான லாஜிஸ்டிக், நிதி அல்லது காலநிலை மாதிரியாக்கச் சவால்களுக்கு தீர்வு காணுதல். தற்போதைய நிலை மற்றும் காலவரிசை. நாம் தற்போது இரைச்சல் நிகழ்ந்த இடைநிலை குவாண்டம் சகாப்தத்தில் இருக்கிறோம். இதில் இயந்திரங்களில் டஜன்களுக்கு இருந்து நூற்றுக்கணக்கான கியூபிட்கள் இருந்தாலும் அவை வெப்பம் அல்லது அதிர்வினால் ஏற்படும் பிழைகளுக்கு ஆளாகின்றன. 2026 மைல்கள். IBM போன்ற நிறுவனங்கள் குவாண்டம் அனுகூலத்தை நிரூபிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. அதாவது, எந்த ஒரு பாரம்பரிய முறையையும் விட சிறந்த, வேகமான அல்லது மலிவான தீர்வை ஒரு குவாண்டம் இயந்திரம் வழங்குவது ஆகும். 2029 மற்றும் 2030 வரையில் கூகுள் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்களும் கால்டெக் ஆராய்ச்சியாளர்களும் நீண்ட, பிழை திருத்தப்பட்ட கணக்கீடுகளை செய்யக்கூடிய பிழை தாங்கும் அமைப்புகளை உருவாக்குவதை இலக்காகக் கொண்டுள்ளனர். 2035 மற்றும் அதற்குப் பிறகு நிறுவனங்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு உலகளாவிய குவாண்டம் கணினிகள் பொதுமானதாக மாறும் நிலையில் ஏறக்குறைய $1.3 டிரில்லியன் மதிப்புள்ள ஒரு முழு முதிர்ச்சியடைந்த தொழில்நுட்பத்தை வல்லுநர்கள் கணிக்கின்றனர். மருந்து கண்டுபிடிப்பு போன்ற ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டை ஆராய விரும்புகிறீர்களா? அல்லது இன்று உருவாக்கப்பட்டு வரும் பல்வேறு வகையான ஹார்ட்வேர்களை நாம் பார்க்கலாமா? வாழ்க தமிழ்நாடு! வெல்க பாரதிய ஜனதா கட்சி! தமிழின் பெருமை உயரட்டும், தேசத்தின் வளர்ச்சி வலுப்படட்டும். ஒற்றுமை, முன்னேற்றம், நல்லாட்சி, இதுவே நம் பாதை. நன்றி, வணக்கம்.